ஹாய், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இக்கிகாய் அப்படிங்கிற புக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இக்கிகாய் அப்படின்னா என்னென்னா, ஜப்பான் மொழியில் இக்கிகாய் அப்படிங்கிறது என்னென்னா பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப். நம்ம லைஃபோட பர்பஸை கண்டுபிடிக்கிறது தான் இக்கிகாய் அப்படின்னு பேர். ஸோ அந்த புக்கில் படித்ததில் ஒரு 10 குட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டே ஆக்டிவ். அதாவது ஒக்கினோவா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் வந்து உள்ள மக்கள் எல்லாமே 100+. அது வந்து ஒரு ப்ளூ ஜோனாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ப்ளூ ஜோன்னா 100+ உள்ளவங்க அதிகமாக வாழ்கிற இடத்த தான் ப்ளூ ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒக்கினோவில் வாழ்கிறவங்க வந்து எப்படி எல்லாமே 100+ இயர்ஸில் வந்து இருக்காங்க அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் திங் அவங்க வந்து ஸ்டே ஆக்டிவ். ஏதாவது ஒரு வேலை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்கள வந்து இளமையாக வைக்கிது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்டே ஆக்டிவ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டேக் இட் ஸ்லோ. அப்படின்னா ஃபுட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் வயசானதுக்கப்புறமும் சரி, ஸ்லோ ப்ராக்ரஸ் வந்து இட்ஸ் மேக் யூ பெட்டர் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாக் ஸ்லோலி யூ கேன் கோ ஃபார். ஒரு பழமொழி கூட இருக்குது தமிழில், மெதுவாய் போனால் சீக்கிரமாய் போகலாம் அப்படின்னு. ஸோ ஃபுட்டாக இருக்கட்டும், வாக்கிங்காக இருக்கட்டும், ஸ்லோவான ஆக்டிவிட்டீஸ் வில் மேக் யூ பெட்டர் ப்ராக்ரஸ் அண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் யுவர் ஸ்டொமக் அன்டில் 80. டோன்ட் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அங்கே ஜப்பானீஸ் கல்ச்சரில் 8 கராக்கச்சிபோ அப்படின்னு ஒரு ப்ராபம் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபில் யுவர் பெல்லி அன்டில் 80% வந்து உங்களோட ஸ்டொமக்கை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, டோன்ட் ஃபில் யுவர் ஸ்டொமக். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட், ரோல்டு வித் யுவர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சரௌண்டிங்கை பொறுத்து தான் நம்ம மென்டல் ஹெல்த்தும் தீர்மானிக்கப்படுது. அதுதான் உண்மையும் கூட. நம்ம வந்து குட் ஃப்ரெண்டோட இருக்கிறதன் மூலயமா நம்ம மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃபோர்த்து பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, பி இன் அ குட் ஷேப். அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக பர்சியூ பண்ணுறதும், அதுதான் வந்து நம்மளோட லாங்கிட்டிவிட்டியும் ஒரு முக்கியமான ஒரு அர்த்தமாக வந்து இந்த இக்கிகாய் புக்கில் சொல்லப்படுது. ஸோ ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா, டூ எனி எக்ஸசைஸ் யூ வாண்ட். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை டெய்லியும் பண்ணுங்கள். அதுதான் ஃபிஃப்த்து பாயிண்ட். சிக்ஸ்த்து பாயிண்ட் இஸ் ஸ்மைல். ஃபேக் ஸ்மைல் இல்லை, ஒரு ஜென்யூன் ஸ்மைல். ஓகே, அதுதான் வந்து ஸ்மைல். என்ஜாய் யுவர் லைஃப். நாமளும் வந்து ஒரு சில மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புக்கில். ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் ஸ்மைல். ஓகே. செவன்த் வேட்ஸ் ரீகனெக்ட் வித் நேச்சர். அப்படின்னா ரீகனெக்ட் ஏன்னா ஃபுல்லாக வந்து நான் வந்து இலைதலைகள் கட்டிக்கிட்டு நம்ம காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, ஒரு 10 நிமிஷம் வந்து இயற்கையோட அப்படி ஹேங் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீகனெக்ட் வித் நேச்சர். அதன் மூலயமா நம்மளோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செவன்த்து பாயிண்ட் வந்து கிவ் தேங்க்ஃபுல். நமக்கு இருக்கிற இந்த மூமெண்ட்டை ப்ளேம் பண்ணிக்காமல், இந்த மூமெண்ட் கொடுத்ததுக்காக நம்ம தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்ஸ்ஃபுல் டு யுவர் சரௌண்டிங், யுவர் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ளேம் பண்ணாமல் தேங்க்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் பாயிண்ட். எயித்து பாயிண்ட் சாரி. ஓகேவா? நைன்த்து பாயிண்ட் என்னென்னா, லிவ் வித் மொமெண்ட். அதாவது பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்படாமல், ஃப்யூச்சர் நினச்சி ஒரி பண்ணாமல், ப்ரெசண்ட்டை நினச்சி ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் வந்து லிவ் வித் அ மொமெண்ட். ஸோ இப்போ இக்கிகாயை வந்து 10th வந்து ஃபாலோ யுவர் இக்கிகாய். இந்த 9 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு நடக்கிற மென்டல் ட்ராமாஸ், ஃபிசிக்கல் பெயின்ஸ் நிறையா வந்து உங்களுக்கு குறையிறதன் மூலயமா யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் யுவர் இக்கிகாய். அதாவது நீங்கள் செய்கிற ஒரு வேலை உங்களுக்கு வந்து அது வேலைன்னே தெரியாமல் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து அதுக்கு ஹேங் அவுட் பண்ணுறீங்க. அந்த வேலை வந்து உங்களை வந்து ஃபன்னாக இருக்குது. அந்த சேம் வேலை வந்து உங்களுக்கு வந்து பேஷனேட்டாக உங்களோட டில் லைஃப் வரைக்கும் நீங்கள் அதை வந்து பர்சீவ் பண்ணிங்கன்னா தட் இஸ் யுவர் இக்கிகாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதான் இன்றைக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங்.